வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து புதன்கிழமை அமாவாசைங்கிறனால இன்றைக்கி வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும். வழக்கமாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். மாதத்துக்கு ஒரு நாள் வந்து அமாவாசை ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த அமாவாசை விரதங்கிறது பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் இறந்ததுக்கப்புறம் மகன்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். எனக்கு வந்து இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னாலும், ஆனால் அந்த விரதம்ங்கிற முறையில் இருக்கிற நம்பிக்கையினால் நான் வந்து இதை வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து நம்மளோட தான் கூட இருக்கிறாங்கிறது தான் ஐதீகம். அவங்க எப்பயுமே நம்மளோட தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதை வந்து நம்பி அதை அதை அவங்களுக்கு படையலிட்டு அதை அவங்க சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்ணுங்கிறத மூடநம்பிக்கைகள் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நீங்கள் இந்த விரத முறையை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீர்பூசணி ஜூஸ் வச்சுருக்கோம். நீர்பூசணி பற்றி நிறையா நம்ம பேசியிருக்கோம், நிறைய தடவை போட்டிருக்கோம். இது வந்து புதினாவும் கருவேப்பிலையும் போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து லெமன் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. மதியம் வந்து வழக்கம் போல் சாப்பிட்டு போகிறோம். ஓகே.